எதிர்ப்பும் அழைப்பும். இப்போதும் ராஜாக்களே, உணர்வடையுங்கள். பூமியின் நியாயாதிபதிகளே, எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ராஜாக்களே, நியாயாதிபதிகளே, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பற்றி சுவிசேஷத்தில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. பூமியின் ராஜாக்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்து தெய்வீக ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்து கேள்விப்படுகிறவர்கள் உணர்வடைய வேண்டும். கிறிஸ்துவுக்கும் அவருடைய ஆளுகைக்கும் கீழ்ப்படிய வேண்டும். கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு எதிர்த்து நிற்பது வீணான காரியம். ஆகையினால் பூமியின் ராஜாக்கள் ஞானமாய் சிந்தித்து உணர்வடைந்து கிறிஸ்துவின் ஆளுகைக்கு கீழ்ப்படிய வேண்டும். பூமியின் நியாயாதிபதிகளும் கிறிஸ்துவின் ஆளுகைக்கு எதிர்த்து நிற்காதபடி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். பயபக்தியோடு கிறிஸ்துவுக்கும் அவருடைய ஆளுகைக்கும் கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். தமக்கு விரோதமாக எழும்புகிற ராஜாக்களையும் நியாயாதிபதிகளையும் சங்காரம் பண்ணுகிற வல்லமையும் அதிகாரமும் கிறிஸ்துவுக்கு உண்டு. ஆனாலும் மனுஷருடைய அழிவில் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் பிரியப்படுகிறவர் அல்ல. ராஜாக்களும் நியாயாதிபதிகளும் தமக்கு கீழ்ப்படிந்து கலிகூற வேண்டும் என்றே இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ராஜாக்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கிற ஆலோசனைகளும் எச்சரிப்புகளும் எல்லா ஜனங்களுக்கும் பொதுவானது. ராஜாக்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள கட்டளைகள்: உணர்வடையுங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், கர்த்தரை சேவியுங்கள், குமாரனை முத்தம் செய்யுங்கள். பயத்துடனும் நடுக்கத்துடனும் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக நாம் பயபக்தியுடன் வந்து நிற்க வேண்டும். அவரை பயபக்தியோடு சேவிக்க வேண்டும். கர்த்தரை பயபக்தியோடு ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் ஆராதனையின் நியதி. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் களி கூறலாம். ஆனாலும் நாம் களி கூறும்போது நம்மிடத்தில் நடுக்கமும் இருக்க வேண்டும். நடுக்கத்துடனே களி கூறுவதுதான் மெய்யான ஆராதனை. இந்த நடுக்கம் மாம்ச பிரகாரமான நடுக்கம் அல்ல. இது ஆவிக்குரிய நடுக்கம். இது பயபக்தியான நடுக்கம். அப்போஸ்தலர் பவுல் நம்முடைய ரட்சிப்பை பற்றி சொல்லும்போது அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பிலிப்பியர் 2:12. முத்தம் செய்யுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வரவேற்று அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிவது ஒவ்வொரு விசுவாசிக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிற கட்டளை. நாம் குமாரனை முத்தம் செய்ய வேண்டும் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். கிறிஸ்துவானவரே தேவனுடைய ஒரே பேரான குமாரன். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், என்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று சொல்லி இருக்கிறார். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை தம்முடைய குமாரனாக அறிவித்திருக்கிறார். கிறிஸ்துவானவர் தேவனுடைய நித்திய குமாரனாய் இருக்கிறார். நித்திய காலத்தில் குமாரன் ஜனிப்பிக்கப்பட்டவர். நாம் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும் போது அவரை தேவனுடைய நித்திய குமாரனாக அங்கீகரித்து அவரை பயபக்தியோடு ஆராதிக்க வேண்டும். அவரை முத்தம் செய்யுங்கள் என்று நாம் ஆராதிக்க வேண்டிய விதத்தை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு அடையாள வாக்கியம். நாம் பரிசுத்த முத்தத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பதற்காக முத்தம் செய்தான். நம்முடைய முத்தம் வஞ்சிக்கிற முத்தமாகவோ ஏமாற்றுகிற முத்தமாகவோ காட்டிக் கொடுக்கிற முத்தமாகவோ இருக்கக்கூடாது. நம்முடைய முத்தம் பரிசுத்த முத்தமாகவும் விசுவாசிக்கிற முத்தமாகவும் மெய்யாய் ஆராதிக்கிற முத்தமாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய முத்தத்தில் அன்பு நிரம்பி இருக்க வேண்டும். நாம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை முத்தம் செய்யும் போது அவரோடு சிநேகத்தின் உடன்படிக்கைக்குள் பிரவேசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் முத்தம் செய்யும் போது அவர் நமக்கு நேசமானவராகவும் விலையேற பெற்றவராகவும் இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு கூற வேண்டும். நம்முடைய அன்பு மாய்மாலம் இல்லாததாக, கள்ளம் கவடம் இல்லாததாக, பரிசுத்தமான அன்பாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் அதிகமாய் நேசிக்க வேண்டும். அவரிடத்தில் உண்மையாய் அன்பு கூற வேண்டும். பாவியாகிய ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவனுடைய பாதங்களை
தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தை பற்றி சொல்லும்போது, எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை நாம் முத்தம் செய்யும் போது அவர் நம்மை அதிகமாய் மன்னித்திருப்பதை நினைவு கூற வேண்டும். நம்முடைய முத்தத்தில் கண்ணியமும் நேர்மையும் கீழ்ப்படிதலும் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் முத்தம் செய்யும் போது அவருடைய ஆளுகைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய நுகத்தை நம் மீது ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மீதும் அவருக்கு கீழ்ப்படியாதவர்கள் மீதும் தேவனுடைய கோபம் பற்றி எரியும். இயேசு கிறிஸ்துவை முத்தம் செய்யவில்லை என்றால் நமக்கு அழிவு நிச்சயம் வரும். இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அவருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறவர்கள் அனைவரும் தேவனுடைய பற்றி எரிகிற கோபத்தினால் அழிந்து போவார்கள். ஆகையினால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் கோபம் கொள்ளாமலும் நாம் வழியிலும் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்ய வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும் போது நமக்கு தெய்வீக சந்தோஷமும் சமாதானமும் உண்டாயிருக்கும். நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். தேவனை அண்டிக் கொள்கிறவர்கள் தேவனுடைய கோபாக்கினை நாளின் போது அவருடைய கோபத்திற்கு பயப்படாமல் இருப்பார்கள். கிறிஸ்துவை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவரே பாதுகாப்பாகவும் அடைக்கலமாகவும் இருக்கிறார். தேவனுடைய கோபம் பற்றி எரியும் போது அவருக்கு கீழ்ப்படியாதவர்களுடைய இருதயம் நடுங்கும். அவர்கள் பயத்தினால் கலங்குவார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறவர்களோ தங்களுடைய தலைகளை உயர்த்தி சந்தோஷமாய் கர்த்தரை துதித்து ஆர்ப்பரிப்பார்கள். நாம் இந்த சங்கீத வசனங்களை பயபக்தியாய் பாடும்போது தேவனுடைய அன்பையும் அவருடைய கோபத்தையும் நினைவு கூற வேண்டும். தேவனிடத்தில் நாம் பரிசுத்தமாய் அன்பு கூற வேண்டும். நம்முடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சிந்தனை நிரம்பி இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கையை நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது மாத்திரமே பூரணமாய் வைத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய தெய்வீக ஆளுகையை பற்றியும் நாம் தியானிக்கும் போது நம்முடைய இருதயத்தில் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பும். இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக ஆளுகையை நாம் தியானித்து நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொள்ளலாம். தேவனுடைய சத்தியத்தினால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்திக் கொள்ளலாம்.